அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஷார்ட் வீடியோ அப்படின்ற மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ அப்படின்ற மாதிரி பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரியில் மிக முக்கியமான பொது பெயர், அதாவது காமன் பெயர், சில சேர்மங்கள், சில காம்பவுண்ட் இருக்கும், அதுக்கு இருக்கிற மிக முக்கியமான மூலக்கூறு, மாலிகுல், அதாவது மூலக்கூறு வாய்ப்பாடுன்னு சொல்லுவாங்களா, வேதி வாய்ப்பாடு, மூலக்கூறு வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி இருக்கிற ஒரு 20 இருக்கும், ரொம்ப முக்கியமானது. இது பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம். பிசி, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அப்கமிங் எக்ஸாம்ஸில் இருக்க பிசி எக்ஸாம்ஸ்க்கு சயின்ஸில் இந்த இது பொறுத்துக்களை கேட்கலாம், இல்லை வந்து 2-3 கொஷின்ஸாகவே இதை கேட்கலாம். இல்லை பொறுத்துக்களை இந்த பக்கம் கொடுத்துட்டு இந்த பக்கம் இருக்கிற மூலக்கூறை கொடுத்துட்டு மேட்ச் பண்ணி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானது, டக்கு நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இந்த பேருக்கு எப்படி வந்து இந்த மூலக்கூறு இருந்தது, இதை எப்படியும் மனப்பாடம் பண்ணலாம், எப்படி புரிஞ்சு மனப்பாடம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சேர்மம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பவுண்ட்ஸ் அதாவது சேர்மம், 2 தனிமங்கள் சேர்ந்து, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் சேர்ந்தாலே அதை சேர்மம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சிலிக்கா, இங்கிலீஷ்ல இருக்கும், தமிழ் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. சிலிக்கா அப்படிங்கிறதோட பொதுவான பெயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மணல், சாண்ட் அப்படின்னு சொல்றோம் நம்ம, நார்மல் சாண்ட். அதோட மூலக்கூறு வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா SiO2, சிலிக்கன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? ஸோ சிலிக்கன் டைனா 2 ஆக்சைடு, சிலிக்கன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க மணல் அப்படிங்கிறது. ரெண்டாவது பாருங்க, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட மூலக்கூறு வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் கே ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது OH. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பொதுவான காமன் நேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், காமன் நேம் வச்சு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ காமன் நேம் பார்த்தீங்கன்னா எரி பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எரி பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நல்ல ஒரு பேஸ், நல்ல ஒரு காரம் இது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா எரிசோடா, இதோட காமன் நேம் எரிசோடா, இது வந்து எரி பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. எரிசோடா, எரி பொட்டாஷ், பொட்டாஷ்னா கே. ஓகேங்களா? பொட்டாசியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை, அடுத்து பார்த்துருவோமா? அடுத்து பார்த்துருங்க, காப்பர் சல்பேட். காப்பர் சல்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா தாமிரம், சியூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சியூனா என்ன? தாமிரம், தமிழில், காப்பர்னா இங்கிலீஷில், இல்லை சியூன்னு சொல்லுவாங்க. அதோட பேர் பாருங்க காப்பர் சல்பேட். காப்பர் சல்பேட், SO4 அப்படிம்பாங்க. அதே மாதிரி துத்தநாக சல்பேட், துத்தநாகம் அப்படிங்கிறது துத்தநாக கார்பனேட் அப்படிங்கிறது. கார்பனேட்னா CO, அதாவது பார்த்தீங்கன்னா கார்பனேட்னா CO3 வருமே. ஒரே ஒரு நிமிஷம். கார்பனேட், அதாவது துத்தநாக கார்பனேட் CO3 வரும். இல்லை, கார்பனேட் அப்படிங்கிறது. காலமைன் அப்படிம்பாங்க. இதோட ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம்ஸில் கேட்டிருப்பாங்க. இல்லை, காலமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. துத்தநாக கார்பனேட், துத்தநாகம் அப்படிங்கிறது ஜிங்க் கார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, அசிட்டிக் அமிலம். அசிட்டிக் அமிலம் எங்க இருக்கு? அசிட்டிக் அமிலத்தை வினிகர்னோட காமன் நேம்ல சொல்லுவாங்க. வினிகர் எங்க? ஊறுகாயில யூஸ் பண்ணுவோம். அசிட்டிக் அமிலம், அதோட மூலக்கூறு வாய்ப்பாடு CH3COOH அப்படின்னு சொல்லுவோம். இல்ல, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் அமிலம். சல்ஃபியூரிக் அமிலம் தான் வேதிப்பொருட்களின் அரசன் என்று அழைக்கப்படுகிறது. இல்ல, சல்ஃபியூரிக் அமிலத்தை கந்தகம் அமிலம் என்றும் சொல்லலாம். இன்னொரு ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா விட்டிரியால் எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயில் ஆஃப் விட்டிரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இது ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? எதை வந்து விட்டீரியலால் எண்ணெய், விட்டீரியல் எண்ணெய் அப்படிங்கிறது எது? ஆயில் ஆஃப் விட்டீரியல் அப்படிங்கிறது துத்தன், அதாவது சல்ஃபியூரிக் அமிலம், கந்தக அமிலம். அதோட மூலக்கூறு வாய்ப்பாடு H2SO4. ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, அடுத்தது தாமிர சல்ஃபேட். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அதே காப்பர் சல்ஃபேட், தாமிர சல்ஃபேட்டுக்கு இன்னொரு பேருமே இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில் துத்தம். ஓகேங்களா? தமிழ்ல அழகான பேர் மயில் துத்தம், காப்பர் சல்ஃபேட் அப்படிங்கிறாங்க. அதோட மூலக்கூறு வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா CuSO4. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இரும்புங்கிறது என்னது? ஃபெர்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இரும்பு சல்ஃபேட், அதை வந்து பச்சை துத்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? பச்சை துத்தம் FeSO4, காப்பர் ஃபெர்ரஸ் சல்ஃபேட். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட். பொட்டாசியம் நைட்ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சால்ட் பீட்டர். ஓகேங்களா? சால்ட் பீட்டர் ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த இந்த விட்டிரியால் எண்ணெய் அப்படிங்கிறது ஆயில் ஆஃப் விட்டீரியல், இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ இது டைரக்டாக கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. ஓகேங்களா? பச்சை துத்தம், சால்ட் பீட்டர் அப்படிங்கிறது பொட்டாசியம் நைட்ரேட், ரொம்ப முக்கியம். அதே பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் இன்னொரு இருக்கும்ல, பொட்டாசியம் ஹைட்ரேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எரி பொட்டாஷ் அப்படின்ற மாதிரி சொல்லிப்போம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கால்சியம் சல்ஃபேட் அப்படிங்கிறது, கால்சியம் சல்ஃபேட் ஜிப்சம் சொல்லுவாங்க. ஆனால் அதோட மூலக்கூறு வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா கால்சியம் சல்ஃபேட், இல்லை கால்சியம் CaSO4
2H2Oம்பாங்க. இந்த டாட் வச்சுட்டாங்களால நீர் ஏறிடுச்சு, அதில் நீர் ஏற்றப்பட்டது ஹைட்ரேட். ஹைட்ரேட்னா என்ன, நீர்னு சொல்லுவோமா. எவ்வளவு சார் ஹைட்ரேட்னா 2 இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், டைன்னு சொல்லுவோம். கெமிக்கலில் டைன்னு சொல்லுவோம். 1 மோனோன்னு சொல்லுவோம், 3 ட்ரைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அறையை வந்து நம்ம ஹெமி அப்படின்னு சொல்லுவோம். ஹெமினா செமி, பாதி, செமி ஃபைனல் அப்படின்ற மாதிரி. ஹெமி அப்படிங்கிறது பாதி, டைங்கிறது 2, மோனோங்கிறது 1, ட்ரைங்கிறது 3. அப்போ பாருங்க, கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட். ஓகேங்களா. கால்சியம் சல்ஃபேட் டைஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜிப்ஸத்தை சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, இது பாரிசாந்து. பாரிசாந்துங்கிறத கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். ஹெமி நான் என்ன சொன்னேன், ஆஃப்னு சொன்னால். அப்போ மூலக்கூறுகளை பாருங்க, ஆஃப் இருக்கா, CaSO4 H2O அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாதி நீர் ஏறிச்சு. எவ்வளோ, ஹெமி ஏறிடுச்சு. ஓகேங்களா. ஹெமிஹைட்ரேட். ஹெமிஹைட்ரேட், செமிஹைட்ரேட், அதாவது ஹெமின்னு சொல்லுவாங்க, செமின்னு சொல்லுவாங்க. டைனா என்னன்னு சொல்லுவோம் முன்னாடி, டைங்கிறது ஜிப்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஹெமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாரிசாந்து. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்க, சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு அப்படிங்கிறது NaCl சாதாரண உப்பு. நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அன்றாட லைஃப்பில். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்பில் அவங்க கொஷின்ஸில் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க, சிலபஸ்லேயே நமக்கு அன்றாட வாழ்வில் வேதியியலோட பண்புகள் என்னென்ன, வேதியியல் பொருட்களோட பயன்கள் என்ன, அதில் இருக்கிற ரிலேட்டடாக தான் நம்ம கேட்க போகிறோம். ஓகேங்களா. சாதாரண உப்பு சோடியம் குளோரைடு என்று அழைக்கப்படுகிறது. அதோட மூலக்கூறு வாய்ப்பாடு NaCl அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ். குளுக்கோஸ் நமக்கு தெரியும். குளுக்கோஸ் சர்க்கரை, அதோட பேர் பார்த்தீங்கன்னா சர்க்கரைன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ அதோட மூலக்கூறு வாய்ப்பாடு C6H12O6. ஓகேங்களா. இது வந்து ஒற்றைட் சர்க்கரை, மோனோசாக்கரைடு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சோடியம் பைகார்பனேட். ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க, பை அப்படின்னு இருக்குல்ல. இது வந்து ரொட்டி சோடா அல்லது சமையல் சோடா அப்படின்னு சொல்லுவோம். சோடியம் பைகார்பனேட். பை அப்படிங்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா H வந்துடும். NaHCO3 சோடியம் பைகார்பனேட். இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. H அப்படிங்கும்போது மேலே ஒரு சட்டி மாதிரி வச்சு சமைப்போம் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அது பார்த்துக்கோங்க, சோடியம் பைகார்பனேட். நீங்கள் ஒரு வார்த்தைக்கு என்ன மீனிங்னு தெரிஞ்சுட்டா உங்களுக்கு மறக்காது. ஓகேங்களா. ஸோ அது பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சோடியம் கார்பனேட். சோடியம் கார்பனேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சோடியம் Na2 கார்பனேட் CO3. அது என்னது, சலவை சோடா. ஓகேங்களா. வாஷிங் சோடான்னு சொல்லுவாங்க, சலவை சோடா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. கால்சியம் ஆக்சிக்ளோரைடு, சலவை தூள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சலவை சோடாவுக்கும் சலவை தூளுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கால்சியம் ஆக்சைடு. கால்சியம் ஆக்சிக்ளோரைடு வேற, கால்சியம் ஆக்சைடு வேற. கால்சியம் ஆக்சைடு அப்படிங்கும்போது இதில் வந்து நீர் கிடையாது. அதனால் இதை சுட்டுட்டாங்கன்னா இதை ஹீட் ட்ரை ஆகிடுச்சு, அவ்வளோதான். அதனால் நீர் இருக்காது. அதனால் CaO, அவ்வளோதான். கால்சியம் ஆக்சைடு முடிஞ்சு. அதே மாதிரி கால்சியம் ஹைட்ரேட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட் ஆகிடுச்சு, ஹைட்ரேட் OH இல்லை, நீரேற்றிய உப்பு, சுண்ணாம்பு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. CaOH2 அப்படிம்பாங்க. 2 நீர் ஏறிடுச்சு. Ca கால்சியம் அப்படிங்கிறது. கால்சியம் வெள்ளை கலரில் இருக்கும், ஒயிட் கலர் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா கால்சியம் எல்லாமே ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீரேறிய சுண்ணாம்பு வந்து நம்ம சுவர்களில் பெயிண்ட் அடிக்க பயன்படுவோம். இது பார்த்தீங்கன்னா சிலைகள் செய்வதற்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்கள் செய்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்துவோம். சுண்ணாம்புகள் கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சுண்ணாம்பு கல்லோட வேதியியல் வாய்ப்பாடு நீரேற்றிய சுண்ணாம்பு, அப்புறம் சுட்ட சுண்ணாம்பு, சலவை தூள், சலவை சோடா, சமையல் சோடா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எக்ஸாம்ஸுக்கு நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்ப்போமா, அடுத்து. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்பன் இருக்கும், அது அடுத்த ஒரு வீடியோவாக வரும். ஓகேங்களா. ஸோ ஸ்டே டியூன். ஓகேங்களா. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.